அண்மைச் செய்தி. வேலூர் மாவட்டம் காங்குப்பத்தில் நடராஜன் என்பவரது வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 7.5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில பல்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினருக்கு கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் சோதனைகள் மேற்கொள்வது, இது தொடர்பாக வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக மறைத்து வைத்திருக்கக்கூடிய பணங்களை பறிமுதல் செய்வது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே நடராஜன் என்பவருடைய வீட்டில் பணம் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில தேர்தல் பறக்குப்படை அதிகாரிகள் அங்கு சென்று சோதனை மேற்கொண்டார்கள். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்து இருக்கக்கூடிய காங்கக்குப்பம் என்ற ஒரு கிராமத்துல நடராஜன் என்பவருடைய அந்த வீட்டில் சோதனை செய்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு வீட்டினுடைய மாடியில, வீட்டின் அறைகளில் எதுவும் பணம் இல்லாமல் வீட்டினுடைய மாடியின் மீது பணம் சிதறி கிடக்கிறது. அதாவது அதிகாரிகள் வருவது தெரிந்து வீட்டிலிருந்து பணத்தை மாடியின் மீது தூக்கி வீசி இருக்கலாம், அதனால் பணக்கட்டுகள் சிதறி கிடக்கலாம் என்று அதிகாரிகள் தரப்புல கூறப்படுகிறது. அந்த பணத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த பணம் மாடியில் கிடந்த அந்த பணம் மட்டுமே 7.50 லட்சம் ரூபாய் அந்த பணம் இருப்பதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணம் யாருடைய பணம் என்பது தொடர்பாகத்தான் தற்பொழுது விசாரணை அவரிடம் நடத்தப்பட்டு வருவதாகவும், அதாவது அரசியல் தொடர்புடைய நபர் மூலமாக அந்த பணம் நடராஜனுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறதா, பணம் பட்டுவாடா செய்வதற்காக வைத்திருக்கிறார்களா என்பது தொடர்பாக விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல அவருடைய வீட்டினுடைய பீரோவில் இருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்திருக்கிறார்கள். மேலே கட்டுக்கட்டாக பணம் சிதறி கிடந்திருக்கிறது. மொத்தமாக 7.50 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நடராஜன் என்பவர்களுடைய பின்னணி குறித்து தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பு நடந்த தேர்தலும் 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட வேலூரில் பணம் சிக்கியதனால அந்த தொகுதிக்கு மட்டுமே இதற்கு முன்பு தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது. அதுபோல தற்பொழுது தேர்தல் பறக்கும் படையினர் பணம் பிடித்திருக்கக்கூடிய நிலையில மேலும் இது தொடர்பாக இவர் நடராஜன் என்பவர் தொடர்புடைய இடங்களில் ஏதும் பணம் இருக்கிறதா என்பது தொடர்பாக தொடர்ந்து சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள்.